இது தொடர்ந்து 4 நாட்களாகவே தங்க விலை உயர்ந்து கொண்டே வந்தது. இந்த வாரம் முழுவதும் தங்க விலை உயருமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில்தான் தடாலடியாக தங்க விலையில் மாற்றம் ஏற்பட்டு இன்று அதிரடியாக 2000 ரூபாய்க்கு மேல் ஒரு சவரனுக்கு குறைந்து விற்பனையாகின்றது. அதன்படி ஜூலை 24ஆம் தேதியான இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 270 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 13,230 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. சவரனுக்கு 2,160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் 1,05,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்று மாற்றம் இல்லாமல் இருந்த வெள்ளி விலையில் இன்று மாற்றம் ஏற்பட்டு அந்த மாற்றம் குறைவானதாக அமைந்திருக்கிறது. விலை குறைந்திருக்கிறது. அதன்படி 1 கிலோ பார் வெள்ளி 5,000 ரூபாய் குறைந்து 2,40,000 ரூபாய்க்கு 1 கிலோ பார் வெள்ளி விற்பனையாகிறது. இது நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த வாரம் திங்கட்கிழமை முதல் தொடர்ந்து தங்க விலை உயர்ந்து கொண்டே வந்தது. திங்கட்கிழமை 120, செவ்வாய்க்கிழமை 560, புதன்கிழமை 1680, நேற்று 560 என 4 நாட்களாக தொடர்ந்து தங்க விலை உயர்ந்து கொண்டே வந்தது. இந்த 4 நாட்கள் மட்டுமே ஒரு சவரனுக்கு 2,920 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்தது. தொடர்ந்து விலை உயர்ந்து கொண்டே வந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்றும் விலை உயருமோ என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு மாறாக தடாலடியாக 2000 ரூபாய்க்கு மேல் தங்க விலை குறைந்திருக்கிறது. 4 நாட்களாக உயர்ந்த விலையில் பெரும்பகுதி இன்று ஒரே நாளில் குறைந்திருப்பது என்பது வரவேற்கக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் நேற்று தினம் 1,08,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு சவரன் தங்கம் இன்று 1,05,840 கிட்டத்தட்ட 1,06,000 ரூபாய்க்குள்ளாகவே அடங்கி இருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. சர்வதேச அளவில் காணப்படும் போது கச்சா எண்ணெய்க்கு மிகப்பெரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் தான் தற்போது உலக அளவில் காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ஈரானில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்வதற்கும் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கும் அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது. அதற்கான நெருக்கடிகளை கொடுத்து வருகிறது. அதே சமயத்தில் எங்கள் நாட்டினுடைய கச்சா எண்ணெயை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு அமெரிக்கா முட்டுக்கட்டை போட்டால், அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஈராக் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் வெளியில் செல்ல நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதற்கு முட்டுக்கட்டை போடும் என்று ஈரான் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் காரணமாக கச்சா எண்ணெயில் மிகப்பெரிய அளவிலான ஒரு தட்டுப்பாடு உலக அளவில் ஏற்படுமோ என்ற ஒரு அச்சம் காணப்படுகிறது. அதுவும் இந்த தங்க வெள்ளி விலையில் ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம். அப்படி என்றால் உலக அளவில் கச்சா எண்ணெய் மீதான முதலீடு என்பது அதிகரித்து தங்கத்தின் மீதான முதலீடு குறையும். இதுதான் கடந்த பிப்ரவரி மாதம் போர் தொடங்கிய போது ஏற்பட்ட நிலை. அதே போன்ற ஒரு நிலை மீண்டும் ஏற்படுமோ என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய காரணங்களின் அடிப்படையில் தான் இன்று தங்க விலை குறைந்திருப்பது நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் வருகின்ற நாட்களிலும் தங்க விலை எப்படி இருக்கும் என்பதையும் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். பாலாஜி.